மாமா, இந்த இடத்துல தான் உனக்கு எனக்கு கல்யாணம். இந்த நாகம்மா நம்மள எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு வேண்டிக்க. முதல்ல டான்ஸ் ஆடுவோமா? எதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு நேரா தாலியை கட்டிடலாம். நேரம் ஆயிடுச்சுலம்மா. நேரா தாலி கட்டிட்டு போய் எங்கேயாச்சும் இலைய போட்டு சாப்பிடுவோம். தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்றது நமக்கு நல்லது இல்ல. இந்த கருவாயன் பையன் எந்த மூலையிலேருந்து எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. எப்படியாச்சும் நம்ம கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்துக்க. யார் வந்தாலும் நம்ம குல விளக்கத்தை மாற்ற முடியாது. அதனால நீ இப்போ டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கணும். புரியுதா? நம்ம குலத்தை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது மாமா. ஆடு. அடடடா, ஆட ஆரம்பிச்சுட்டாங்களே. இதுக்கப்புறம் எப்படி கல்யாணத்தை பண்ணணும்னு நினைப்பாங்களே. இவங்க தாலியை தூக்குறதுக்குள்ள எப்படியாச்சும் தடியனை என்னாவது பண்ணி அப்புறப்படுத்தி கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா தடியை கழுத்துல தாலியை கட்டி போடுவானே. கடைசி வரைக்கும் இந்த தீவுலயே மாட்டிக்கிட்டு முழிச்சிருவான். என்னைக்காவது நினைவு வந்தப்ப என்னை ஏன்டா விட்ட மாட்டிட்டேன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? தீபாவளி படம் மாதிரி ஆகி போச்சே கடைசியில. மாமா போதும், தாலி எடுத்து என் கழுத்துல இப்ப கட்டு. நமக்கு கல்யாணம் ஆக போகுது, சீக்கிரம். விடக்கூடாது. கருவாயா ஏதாவது ஒரு வழிய பண்றா. இதோ வழி கிடைச்சிருச்சு. இப்ப பாரு இப்ப என்ன பண்றேன்னு. சாச்சு புட்டாயே, யாருன்னு தெரியலையே. மண்டையில தேங்காய் விட்டு புட்டாங்களே. ஐயோ மாமா எந்திரி, என்னாச்சு? என் தனிய மாமா என்னாச்சு? யாரு உன் மண்டையில இப்படி தேங்காய் விட்டு எரிச்சதுக்கு? தென்னை மரமே இல்லை, எப்படி வந்துச்சு? நான் தான் விட்டேறிஞ்சேன். அவ்வளவு சீக்கிரம் இந்த கருவாயிட்டு வந்து தப்பிக்க முடியுமா? அதான் தேங்காய் வெட்டவன் மண்டையில எரிஞ்சேன். இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சு பாத்தியா? இந்த நாகம்மாக்கு தெரியும் யாரு கூட யார சேர்த்து வைக்கணும்னு. நீ ஊடையில வந்துகிட்டே என்ன பண்ற? என்ன தைரியம் தான் என் மாமா மண்டையில இப்படி தேங்காய் விட்டு எரிஞ்சிருப்ப? ஏண்டா நீ விட்டு எரிஞ்சிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? எப்படி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் திரும்ப கல்யாணம் தானே பண்ண போறேன். எந்த ஆங்கிள் போனாலும் நான் விட மாட்டேன். நீ விட்டு எரிஞ்சு வேஸ்ட் தான் கருவாயா. நீ கொஞ்ச நேரத்துல அங்கிட்டு போனா கூட நான் உடனே தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆனா இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. வேணாம், முதல்ல மாமாவை தூக்கிட்டு குடிசைக்கு போவோம். பாவம் மாமா மண்டையில பழமும் அடிபட்டுச்சு போல. ஏதாவது மருத்துவம் பண்ணி மாமா உயிரை பழக்கி வைக்கணும். இந்த கருவாயும் பையன் போனா போயிட்டு போறான். என்னைக்காவது என் கையில மாட்டாமையா போவான். ஆந்த மொழி மூக்குச்செடிக்கார பையன். மாமா நீ கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமே குணமாயிரும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன் உயிரே பிரிஞ்சு போனாலும் உன் உயிரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் உன் கூடுக்குள்ள அடைப்பேன் மாமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினவன நான் ஒரு காலமும் சும்மா விட மாட்டேன். நீ மொழி அப்புறம் பாத்துக்கலாம். நான் எங்க இருக்கேன்? அட என்ன இடம் இது? நீ யாரு எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன்? அட என் கோதாவரி என்னாச்சு? என் கருவாய் என்னாச்சு? எல்லாம் என் கூட தானே இருந்தாங்க. திடீர்னு எப்படி நீ காணா போய் நீ வந்திருக்கிற? நீ யாரு சொல்றீ? எப்படி என்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிற? ஆளு மூஞ்சி பாரு. மாமா நான் உன் காத கண்ணி, உனக்கு தெரியலையா? நீ நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு. அந்த கடைசி நேரத்துல அந்த கருவாய் போய் தேங்காவும் மண்டையில விட்டு எரிஞ்சிட்டான் போல. அதனாலதான் உனக்கு மூளை குழம்பி எல்லாத்தையும் மறந்துட்ட மாமா. நீ சொன்னா கேளு, நீ என்னையதான் காதலிச்சிட்டு இருந்த. வா நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்போம். இப்ப மறந்துட்டு நீ திரும்பவும் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் இல்லைன்னா நீ செத்துருவாடா. உனக்கு நான் தாண்டா உயிரை, புரிஞ்சுக்கடா. வாடா கோயிலுக்கு போவோம். யாருன்னே தெரியல. உன் கூட இதுக்கு நான் கோயில வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ என்ன ட்ரெஸ் இது? என்னென்னமோ மாத்தி வச்சிருக்காளே. என் ட்ரெஸ் கிசு முடிகிடி எல்லாம் மாத்தி வச்சிருக்காளே. இந்த பொம்பளை சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என்னைய ஊர்ல போய் சேர்த்து விடு. இந்த ஆளே இல்லாத காட்டுக்குள்ள என்ன கூட்டு வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இந்த ஆள் இல்லாத காட்டா இருக்கே. கப்பல்ல கடைசியா நானும் கருவாயினும் பிரிஞ்சு போனோம். என்னாச்சுன்னு தெரியலையே. தடியனே நான் வந்துட்டேனே. தடியனே உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இந்த காட்டுவாசி சிரிக்கி இருக்கால, அவன் உன்னை கூட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தானே. நல்ல வேலை உன் மண்டையில தேங்காவை கடைசி நேரத்துல விட்டு எறிஞ்சே உனக்கு பழசுலாம் ஞாபகப்படுத்திட்டேன் பாத்துக்க. இல்லேன்னு வச்சுக்க இவன் உன்னை சுருட்டிட்டு போயிருப்பா. அப்படியாட கருவையோ? இவ அப்படிப்பட்டவளா? இவ யாருன்னே தெரியலடா. என் உடையெல்லாம் மாத்தி வச்சிருக்கிறா பாரு. இப்படி இலையெல்லாம் கட்டி விட்டு காட்டுவாசி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறா பாருடா. வா இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அப்புறம் இவனை நம்ம பிரிச்சிருவா பாத்துக்க. நம்ம கோதை தானே பேசி முடிச்சிருக்கிறோம். இவ யாருன்னே தெரியலடா. ஆமா என் காந்த கண்ணி, இனிமேல் எங்க வழியில குறுக்க வராத. நாங்க இப்பவே இந்த இடத்த விட்டு போக போறோம். எப்படியாவது நாங்க தப்பிச்சு போய்க்கிறோம். எங்களை தயவு செஞ்சு விட்டுரு, புரியுதா? அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுற முடியுமா? அப்படியே விட்டாலும் நீங்க இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா தரசாதான் அங்க போய் சேருவீங்க. இங்க படகும் இல்ல ஒன்றும் இல்லை. நீங்க எப்படி அங்க உங்க ஊர் போய் சேருங்கன்னு நானும் பாக்குறேன். அதுவும் இந்த இடத்த விட்டு போனா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட யாரும் கிடையாது. 2 பேரும் பசி பட்டினில செத்து போயிருவீங்கடா. நல்லா ஞாபகம் வச்சுட்டு வெளியே போங்க. ஒண்ணு நான் வேணும்னா இதே இடத்துல இருங்க. உங்களுக்கு காலம் முழுக்க கஞ்சி ஆக்கி போடுறேன். அப்படி நீங்க கிளம்புற மாதிரி இருந்தா நீங்க இங்க இருந்து தரசாதான் போவீங்க. பாத்துக்கங்க. டேடே இவ முட்டு போயிட்டானா? அவ சொல்ற மாதிரியே இந்த தீவுல மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இவகிட்டே உதவி கேட்க முடியாதடா. பேசாம இவளை நம்ம வழி கொண்டு வந்துட்டு எப்படி தப்பிச்சு போதுன்னு முயற்சி பண்ணுவோம். அதை விட்டுட்டு வந்த வழியும் கெடுத்துடக்கூடாது. எனக்கு நல்ல யோசனை இருக்குது. பேசாம அதை பண்ணுவோம். என்ன
தடியனே நீ சொல்றது சரிதான். இந்த பொட்டக்காட்டுல நம்மளால இருக்க முடியாது. அவ வழிக்கே போய் அவளை எப்படி மடக்கி பிடிப்போம் பாரு. காந்தக்கண்ணி ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லு, ஏன் வழிக்கு வந்துட்டுலதா சொல்லு, உனக்கு சமைச்சு கொட்டுறேன். இல்லையா இப்பவே கிளம்பு. நீ இங்கிருந்து எதாவா போவேன்னு உனக்கே தெரியும். சரியா? என்னன்னு முடிவெடுத்து சொல்லுங்க. சரி காந்தக்கனி அக்கா, நீ போய் சாப்பாடு எங்களுக்காக கொண்டு வா. நாங்க இங்கேயே இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க நீ கவலைப்படாத. உனக்கு துணைங்க இங்கேயே இருக்கிறோம். என்ன இந்தாங்க சாப்பிடுங்க. மாமா இந்தா, இந்த குழம்பு உனக்கு. கருவாயா இது உனக்கு, நீ சாப்பிடு. ஏன் இது என்ன சாணி மாதிரி கிடக்குது? இதை கொண்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அது சாணியை போய் ஒரு மனுஷன் திங்க முடியுமா? அவனுக்கு மட்டும் ஏதோ நல்ல குழம்பு செஞ்சு கொண்டு வந்துருக்கா. எனக்கு அந்த குழம்பு எடுத்துட்டு வாப்பா. என்னம்மா இது? அவனுக்கு சாணியை எடுத்துட்டு வச்சிருக்கிற பாவம் இல்லையா? என்னதான் அவன் உமிழ்த்தாலுமே அவன் ஒரு மனுஷன். இதெல்லாம் சாப்பிட முடியுமா? இதை கொண்டு போய் வச்சுட்டு நல்ல மீன் குழம்பு மணக்க செஞ்சு கொண்டு வா. அதை சாப்பிட்டாதான் மனசு திருப்தியா இருக்கும். பார்த்துக்க. போமா, நல்ல மீனை பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு கொடு எங்களுக்கு. மாமா உனக்காக வேணா போய் மீன் பிடிச்சி வந்து சமைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் போறே. இப்ப கடலுக்கு போவேன். போட் எடுத்துட்டு கடலுக்கு போகும்போது கண்டிப்பா நல்ல மீன் கிடைக்கும் மாமா. நல்ல மீனா பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். இரு கொஞ்ச நேரம். வாத்தடியனே, அவ போட்டுங்கிறா. அந்த போட்டை எங்க ஓட்டிட்டு இருக்கான்னு பாப்போம். அது நல்ல போட்டா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு கிளம்பிடுவோம். என்ன வா, அவ எப்படி மீன் பிடிக்கிறான்னு பாப்போம். சில சமயம் ஓட்ட போட்டா இருந்தா நம்ம மாட்டிக்குவோம். வா. கருவாயோ, அங்க பாத்தியா? நல்ல போட்ல தாண்டா அவ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இதுதாண்டா சரியான நேரம். இந்த போட்ல இருந்து அவ வெளியே எங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த போட்டை எடுத்துட்டு நேரா ஊருக்கு கிளம்பி போயிருவோம். என்ன நல்ல வேலை, இதை பார்க்காம விட்டுருந்தோம்னா கடைசி வரைக்கும் இந்த தீவுல நம்ம வாழ்ந்து சாக வேண்டியதுதான். இதுதான் சரியான வழியை. பிடிச்சிட்டு வரட்டும். அவங்கிட்ட போனதுமே எடுத்துட்டு போயிருவோம். என்ன போயிட்டா? வா சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். வா. விடுதலை விடுதலை விடுதலை, இந்த தீவிலிருந்து விடுதலை. நிம்மதியா போயிட்டு வரோம். பாய். என்ன மீன் வாங்கிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் காணோம். அட ஒருவேளை என்கிட்ட நம்ம தவிட்டு தப்பிச்சு போயிருப்பாங்களோ? ஐயோ, இதை மறந்து போயிட்டேன். போட்டை கடல்லே நிப்பாட்டிட்டு வந்துட்டேனே. அந்த ரெண்டு திருட்டு பயலுக பார்த்துருந்தா போட்டை எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்டதான் இன்னொரு போட்டு இருக்குல்ல, எப்படியாச்சும் போயிருவாங்க. பிளான் போட்டுதான் நல்லவங்க மாதிரி நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. ஐயோ ஐயோ, போச்சு போட்டை எடுத்துட்டு போயிட்டாங்களே. என்னைய விட்டுட்டு தனியா தீவுல விட்டுட்டு போயிட்டாங்களே. நானா தனியா வாழ்ந்து கஷ்டமா இருக்குன்னு தானே இவங்க ரெண்டு பேத்தையும் கூட வச்சிருந்தேன். எப்படியாச்சும் அந்த தடியனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தீவுல நிம்மதியா வாழான்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்களே. சும்மா விட மாட்டேன். புடிச்சு இழுத்துட்டு வரேன் பருப்ப. ஏய் சொல்லிட்டே நீ ஏமாத்திட்டு போயிட்டேல. இன்னொரு போட்ல வந்துட்டேன் பாத்தியா? ஒழுங்கா அந்த தடியை தூக்கி என் போட்ல போட்டு நீ கிளம்பி போய்க்க. மீறி அவனை கூட்டிட்டு போனேன்னா பின் விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். இந்த போட்டை வச்சு இடிச்சேன்னு வச்சுக்க, கீழே ரெண்டு பேருக்கு அமர்ந்துருவீங்க. கடலுக்குள்ள போயிருவீங்க. ஒழுங்கா நில்லுங்கடா. போ. நாங்க என்ன முட்டாள? அந்த தீவுலே வாழ்வோம் நினைப்பா? நீ வேணா பல வருஷமா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நாங்களாம் வாழ முடியாது. நாங்க இப்போவே எங்கள் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். பாய். ஊருக்கு வந்தா வா, ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு போடுறேன். சாணி ஒன்னே மாதிரி வைக்க மாட்டேன்னா? தடியா, என் ஞாபகம் வந்தா நீ தான் கவலைப்பட போற. பத்துக்கு ஒழுங்கா வந்துரு தடியா. நம்ம ரெண்டு பேரும் இந்த தீவுல சந்தோஷமா இருக்கலாம். போடி. என்ன தீபாவளி ரீமேக் ஆக்கும்? போ பேசாம. நான் உங்ககிட்ட அந்த நிம்மதியா இருக்க போடா. ஊர் பக்கம் கிளம்பி போயிட்டு வரேன்னா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.